ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது நாட்டு காய்கறி கறி மசால் குழம்பு. வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி எல்லாம் இடித்து வச்சிருக்கேன். அதை அதோட சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, புதினா, மல்லி சேர்த்துட்டு 3 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல தக்காளி மசிற அளவுக்கு வதக்கி விடலாம். பாருங்க, இப்போ தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதுல 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இதோட நான் ஒரு முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன், ஒரு 4 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான நாட்டு காய்கறிகள்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த காய்கறி எல்லாம் நல்லா வேக விடலாம். ஒரு மூடி போட்டு வச்சிங்கன்னா காயெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். பாருங்க, இப்போ காயெல்லாம் வெந்து வந்துருச்சு. இதில் 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். அந்த பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த குழம்போட மட்டன் சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இன்னைக்கு நான் சைவத்தில் செய்கிறதுனால மட்டன் சேர்க்கலை. பாருங்க, குழம்ப தேங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு கொதி விட்டுட்டு மேலாப்பில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா அசைவ சுவையில் நம்மளோட சைவ கறி மசால் குழம்பு ரெட். சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.